தேமுதிக ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 1000 கால் வந்திருக்கும். 1000 கால் அவ்வளோதான். தொடர்ச்சி வந்துட்டே இருந்தது. ஆமாம், 4 நாளாக அதிகபட்சம் போச்சுன்னா 1000 கால். அப்போ அவ்வளோதான், 1000 பேர் தான் கட்சியில் இருக்கிறான். எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 30 கமெண்ட் வந்திருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு 5 6 தான் வந்துச்சு, ட்விட்டரில் ஒரு 3 வந்துச்சு. இவ்வளோ தாங்க இவங்க கட்சி முடிஞ்சா. அதாவது இவனே மேப் போட்டு கொடுத்துட்டாங்க கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு. இவ்வளோ தான் இருக்கிறாங்க, இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க. அது எந்தெந்த சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது விஷயம், இது வந்து ஜனநாயக நாடு. யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் உள்ளது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நீ வரம்பை மீறி பேசும்போது நாளைக்கு ஒருத்தர் வேணா என்னை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது என்ன நியாயம்? நீ யாரை பற்றி பேசாமல் இருக்க? எடப்பாடியை பேசாமல் இருந்திருக்கியா? பிரேமலதா சொல்கிறீங்க. எடப்பாடியை பேசாமல் இருந்திருக்கியா? இதே இப்போ உனக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க, டீல் முடிஞ்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னோடனே இந்த கட்சி நாசமாக போகுது, அழிய போகுது, உன்னை வெளியில் வேற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னு முதலமைச்சரை பேசலையா? என்ன, அதாவது எவ்வளோ திமிரு இருந்தா என்ன வார்த்தை பேசுவேன் நீனு? ஏன் வேட்டி கட்டுறதில்ல, ஏன் பேண்ட்டு போடுறாருன்னா கை நடுங்க தான். பேண்ட்டுனா பேக்கெட்டு உள்ளார விட்டுக்கிட்டா நடுக்கம் தெரியாதான், வேட்டி கட்டினா எங்கே கையை உள்ளே விட்றதுன்னு பேண்ட்டு போடுறாருன்னா எவ்வளோ திமிரு இருக்கு இந்த பொம்பளைக்கு. இப்போ இதெல்லாம் மட்டும் தேன் உழவுச்சா?